வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். சுயசார்பு இந்தியா இலக்கை எட்டுவதில் விவசாயிகளின் முயற்சிகளுக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்த உச்சி மாநாட்டை இந்தியா அடுத்த மாதம் நடத்தும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ள 28வது மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இவ்விழாவிற்கு தலைமையேற்கிறார். மாநாட்டில் 42 காமன்வெல்த் நாடுகளில் இருந்து நாடாளுமன்ற தலைவர்கள் மற்றும் சபாநாயகர்கள் பங்கேற்றனர். ஜனநாயக அமைப்புகளை வலுவாக்க பராமரிப்பது உட்பட நாடாளுமன்ற தலைவர்கள் சந்திக்கும் சமகால பிரச்சனைகள் குறித்து விரிவான விவாதங்கள் இம்மாநாட்டில் இடம்பெறுகின்றன. மக்களிடையே நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்த புரிதலை அதிகரிப்பது குறித்தும் நாடாளுமன்ற செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு குறித்தும் அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வலுவான நாடாக இந்தியாவை கட்டியமைப்பதில் முக்கிய கூட்டாளிகளாக திகழ்வது விவசாயிகள்தான் என்றும் சுயசார்பு இந்தியா இலக்கை எட்டுவதில் விவசாயிகளின் முயற்சிகளுக்கு முக்கிய இடம் இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் பிரதமர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் இதற்கென அயராத முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் பண்பாட்டிற்கு இந்தியாவின் பொது பாரம்பரியத்தில் மட்டுமன்றி மனிதகுலத்தின் ஒட்டுமொத்த பாரம்பரியத்திலும் முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் கூறினார். தமிழ் பாரம்பரியத்தில் வாழ்வின் அஸ்திவாரமாக விவசாயிகள் மதிக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரையிலிருந்து ஒரு பகுதி. तमिल संस्कृति में किसान को जीवन का आधार माना गया है. तिरुकुरल में कृषि और किसानों पर विस्तार से लिखा गया है. हमारे किसान राष्ट्र निर्माण के मजबूत साथी है. उनके प्रयासों से आत्मनिर्भर भारत अभियान को बहुत मजबूती मिल रही है. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் குறித்த முக்கியமான உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா அடுத்த மாதம் நடத்தும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். இன்று சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் பொங்கல் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட அவர் உச்சி மாநாடு தொடர்பான இந்நிறுவனத்தின் முன்னேற்றங்களையும் மறு ஆய்வு செய்தார். பின்னர் அமைச்சர் நடத்திய செய்தியாளர் கூட்டம் குறித்து ஒரு தொகுப்பு. உலக அளவில் கல்வி, சுகாதாரம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மிக வேகமாக அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இத்தகைய நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான புதுமை படைப்புகளில் இந்தியாவின் பங்கை வலுப்படுத்தும் வகையில் வரவிருக்கும் உச்சி மாநாடு அமையும் என்றும் அவர் கூறினார். நடப்பு 2026ஆம் ஆண்டில் நாட்டின் கல்வி கட்டமைப்புடன் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்க முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பள்ளி கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழியை பயிற்று மொழியாக மாற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக அளவிலான ஒவ்வொரு அரங்கிலும் தமிழின் சிறப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கடந்த 11 ஆண்டுகளில் தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் மரபுகளை வேறெந்த தலைவரும் இந்த அளவு சிறப்பித்தது இல்லை என்று பிஜேபி கூறியுள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு குரு பிரகாஷ் பாஸ்வான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அண்மையில் தமிழகம் வந்தபோது தமிழ் மக்களின் குரலை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடுக்குவதாக பேசியதை அவர் வன்மையாக மறுத்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் பஞ்சாப் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். நாளை அமிர்தசரஸ் குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்தில் 50ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக அவர் கலந்து கொள்கிறார். நாளை மறுநாள் ஜலந்தரில் டாக்டர் அம்பேத்கர் என்ஐடி உயர்கல்வி நிறுவனத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்குகிறார். குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி அமிர்தசரஸ் மற்றும் ஜலந்தர் பகுதியில் ட்ரோன்கள் மற்றும் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பொங்கல் திருநாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
தமிழர் பண்பாட்டுடன் ஒருங்கிணைந்த பண்டிகையான பொங்கல் திருநாள் தமிழ் மக்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளையும் வேளாண்மையுடனான நெருங்கிய உறவுகளையும் பிரதிபலிப்பதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்தும் மகிழ்ச்சிகரமான அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பொங்க செய்யட்டும் என்றும், பொங்கலின் இனிமையால் அனைவரின் வாழ்விலும் நல்ல தொடக்கங்களும் வெற்றிகளும் பெருகட்டும் என்றும் முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாளான இன்று போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மக்கள் பழைய பொருட்களை கழித்தும் புதிய பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தும் மகிழ்ச்சியாக போகி கொண்டாடினர். இம்முறை டயர், பிளாஸ்டிக், தெர்மோகோல் போன்றவற்றை எரிப்பதை பெரும்பாலும் தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் போகி கொண்டாடப்பட்டது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பண்டிகை களை கட்டி இருந்தது. காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லோக்நிவாசில் பொங்கல் திருநாள் என்ற பாரம்பரிய முறையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் இதில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் மற்றும் இதர பிரமுகர்களும் லோக்நிவாசில் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். தமிழ் பண்பாடு மற்றும் மரபுகளை வெளிப்படுத்தும் வகையில் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளும் விழாவில் இடம்பெற்றன. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் விலங்கின பாதுகாப்பு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பேசுகையில் அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து ஒரு தொகுப்பு. நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்த விலங்கின பாதுகாப்பு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். உள்நாட்டு கால்நடை இனங்களை பாதுகாப்பதால் விவசாயிகள் மற்றும் மேய்ச்சல் சமூகத்தினரின் வாழ்வாதாரம் மேம்படவும், உற்பத்தி திறன் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கவும் ஏதுவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் விலங்கின பாதுகாப்பு தேவை அதிகமுள்ள 266 கால்நடை இனங்கள் அடையாளம் காணப்பட்டு இதில் 16 கால்நடை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார். பாதுகாப்பு படைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முதுபெரும் வீரர்கள் தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு முதுபெரும் வீரர்களை கௌரவித்தார். நாட்டை கட்டி எழுப்பும் பணிகளிலும் ஒழுக்கம், துணிச்சல் மற்றும் தலைமை பண்புடன் சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதிலும் முன்னாள் பாதுகாப்பு படையினர் எப்போதும் முன்னணியில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் விலக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை மறுநாள் முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று ராஜ்கோட்டில் நடைபெறும் 2வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இந்திய அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 285 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் நியூசிலாந்து அணி சற்று முன்வரை 16 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 69 ரன் எடுத்திருந்தது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வதோதராவில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 3வது மற்றும் இறுதி சர்வதேச போட்டி வரும் 18ஆம் தேதி இந்தூரில் நடைபெறும். ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு உறுதிப்பாடு கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து இன்று புதுடில்லியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் அவர் பேசுகையில், ஆரவல்லி மலைத்தொடர் நெடுகிலும் 97 கிலோமீட்டர் நீளத்தை சுற்றியுள்ள நிலங்கள் காப்பு வன பகுதியாக அறிவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பும் சட்டவிரோத சுரங்க பணிகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முறைப்படி தொடக்கி வைக்கிறார். சுயசார்பு இந்தியா இலக்கை எட்டுவதில் விவசாயிகளின் முயற்சிகளுக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்த உச்சி மாநாட்டை இந்தியா அடுத்த மாதம் நடத்தும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.